நான் பொதுவாகவே ஆதீனம், மடாதிபதிகள், பேராயர்கள் இவர்களை பற்றியெல்லாம் நான் பெரும்பாலும் பேசுவதில்லை. அவர்களை பற்றியான எந்த விதமான வீடியோக்களும் நான் முன்னெடுப்பதில்லை. அதற்கு காரணம், எனக்கு மிகவும் பிடித்த 2 ஆதீனங்கள். ஒன்று அருணகிரிநாதர், மதுரையில் தற்போது இருப்பவருக்கு முன்பு இருந்து மறைந்தவர் அருணகிரிநாதர் ஆதீனம். அடுத்ததாக குன்றக்குடி அடிகளார் ஆதீனம். இவங்க 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மனித நேயம், மனிதாபிமானம், சமத்துவம், சகோதரத்துவம் இதை பற்றியெல்லாம் பேசுவார்கள். இப்படிப்பட்ட மகான்கள் இருந்த இந்த ஆதீனத்திலே இப்பொழுது ஒரு ஆதீனம் மிகவும் கேடுகட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. அதற்காகத்தான் அதை பார்த்தவுடன் இந்த ஆதீனத்தை பற்றி பேசியே ஆக வேண்டும் என்பதற்காக இந்த வீடியோவை உங்களுக்காக வெளியிடுகின்றேன். குரலற்றவன் குரலுக்காக உங்கள் அபுவின் வணக்கம். எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது இந்த வீடியோவுக்கு செல்வோம். இந்த ஆதீனம் சைவ சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டது. அந்த சிவனை தங்களது கடவுளாக ஏற்றுக்கொண்ட இந்த சைவ சித்தாந்தத்தில் சைவத்தை பற்றியும் சிவனை பற்றியும் தான் அதிகம் பேசுவார்கள். சைவ சித்தாந்தம் என்பது சைவத்தை அடிப்படையாக கொண்டதாகவும் சிவபெருமானை தங்களது கடவுளாக வணங்குபவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். வேதங்கள் மற்றும் ஆகமங்கள் தான் இதனுடைய அடிப்படை. இவர்கள் போதிப்பது உலகம், உயிர், மோட்சம், கடவுள், இதை பற்றித்தான் இவர்கள் போதிப்பார்கள். உயிர்களை பற்றி இவர்கள் சொல்லும்போது உயிர்கள் சிவபெருமானின் ஒரு பகுதியாகவே இவர்கள் கருதுவார்கள். ஆன்மாக்கள் என்பது இந்த உலகிலே பாவ புண்ணியங்களில் உழன்று பிறகு பல பிறவிகள் எடுத்து கடைசியாக சிவபெருமானினுடன் ஐக்கியமாவார்கள் என்பது இவருடைய தத்துவம். நான் இதையெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்பேற்பட்ட சிவனடியார்கள் உயிர்களை சிவபெருமானின் ஒரு பிறவியாக, சிவபெருமானின் ஒரு அங்கமாக, சிவபெருமானின் ஒரு பகுதியாக நினைத்து போற்றக்கூடியவர்கள் இப்பொழுது எப்படியெல்லாம் அந்த RSS கொள்கையையும் பாஜகவின் அடிவருடிகளாக மாறிவிட்டார்கள் என்பதையும் காட்டுவதே இந்த ஆதீனத்தின் முக்கிய பங்காக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு அங்கமாக இருக்கின்றது. இவர் ஏற்கனவே அருணகிரிநாதர் அவர்களுக்கு அடுத்ததாக இவர் வந்தவுடனே இவர் சொன்னது என்ன தெரியுமா? மாரி, மேரி, பாத்திமா இதெல்லாம் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் நம்புனீங்கன்னா உங்கள் வாயில மண்ணு, அதாவது இந்துக்கள் வாயில மண்ணு அப்படின்னு சொல்லி அப்போவே மதங்களை பெரிதாக காட்டி இவர் அந்த மதங்களின் பெயரால் மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை ஆரம்பித்தார். அதைத்தான் இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார். இவர் பேரில் பலவிதமான சர்ச்சைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் அதிலும் இன்று நமது நாடு சந்தித்து கொண்டிருக்கும் இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில், அதாவது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நாம் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ஆதீனமே மடத்தனமாக ஒரு காரியத்தை செய்திருக்கின்றன என்றால் நம்மால் நம்ப முடியவில்லை. ஆரம்பத்தில் இந்த பிரச்சனையை கேள்விப்பட்ட உடனே எல்லாருமே வருத்தப்பட்டோம். ஆகா, ஆதீனத்தின் மேலே தாக்குதலா அப்படின்னு வருத்தப்பட்டோம். உண்மையிலேயே எல்லாருக்குமே கோபம் இருந்தது. அதை வைத்துத்தான் மற்றவர்களும் ஆதீனத்தின் மீது தாக்குதல் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அவங்க பேச வந்த பேச்சு தான் அதை ஒரு இந்து முஸ்லீம் கலவரமாக மாற்றுவதற்கு செய்யப்பட்ட ஒரு பேச்சு என்பது அதன் பிறகுதான் தெரிய வந்தது. அது எப்படின்னா, அதற்கு பிறகு காவல்துறையினர் எடுத்த துரித நடவடிக்கை, நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கட்டளையின் பேரில் அவர்கள் அடுத்த 1 மணி நேரத்திற்குள்ளாகவே அதனை கண்டுபிடித்து விட்டார்கள். அந்த சிசிடிவி கேமராவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த கேமராவுடைய பதிவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். இவர்கள் சொன்ன பொய்களை நான் அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன். எங்கள் காருக்கு பின்னாடியே துரத்தி கொண்டு வந்தார்கள் என்பது முதல் பொய். சிசிடிவி கேமராவில் எப்படி இருக்கு? அவர்கள் ஒரு திசையில் வந்து கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் ஆப்போசிட் திசையில் போகிறாங்க. அப்போ 2 கார்களும் ஒன்றுடன் ஒன்று நேருக்கு நேரல்ல, சைடில் மோதுற மாதிரி வருது. அதில் இவருடைய கார் தான் அதிவேகத்தில் போய் கொண்டிருக்கின்றது. இது ஒன்று, முதல் தவறு, முதல் பொய். எங்கிருந்து ஆரம்பிக்குது பாருங்க. எங்களை விரட்டி கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறது முதல் பொய். இரண்டாவது பொய்,
அந்த பக்கமாக இருந்த மறுபுறத்தில் இருந்து வந்த கார் இருந்த பேரிக்காடையெல்லாம் உடைத்து கொண்டு வந்தது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த காரு பேரிக்காடில் ரொம்ப ஸ்லோவாக வந்து இவங்க காரை பார்த்த உடனே சடன் பிரேக் அடித்து நிறுத்துறாங்க. அந்த காரை அந்த இடத்துல நிற்கிது அசையாம. ஆக பேரிக்காடை உடைத்து கொண்டு வந்தது என்று சொல்வது இரண்டாவது பொய். மூன்றாவது பொய், அந்த கார் நிற்காமல் சென்று விட்டது அப்படின்னு வாய் கூசாம போய் சொல்றாங்க. ஆனா பார்த்தா வந்த உடனேயே இவர்கள் காரை பார்த்த உடனே அந்த கார் சடன் பிரேக் போட்டு அங்கேயே நிறுத்துறாங்க. இவருடைய கார் தான் அதிவேகமாக கிராஸ் செய்து இவர்களும் ஒரு 100 அடி தள்ளி போய் நிறுத்திட்டு இறங்கி வர்றாங்க. இந்த நமது ஆதீனம் சென்ற காரில் உள்ள ஒருத்தர் இறங்கி வர்றாரு. இந்த காரில் உள்ள ஒரு முஸ்லீம் ஒருத்தர் இறங்கி வந்து தனது காரின் முன்பக்கமாக என்னென்ன அடிபட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு காரை ஓரமாக நிறுத்திட்டு இருவரும் பேசுகின்றார்கள். இது 4வது பொய். கார் அதிவேகமாக சென்று விட்டது என்பது 4வது பொய். 5வது பொய், அந்த காரில் வந்து நம்பர் பிளேட்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 5வது பொய். நண்பர்களே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவங்க போகிறது டொயோட்டா ஃபார்ச்சுனர் கார், பெரிய கார். அது அந்த காரை அடித்து தூக்கணும் அப்படின்னா ஒருத்தர் லாரியிலையோ இல்லை ஒரு மிகப்பெரிய ட்ரெய்லர்லையோ இல்லை ஜேசிபி போன்ற வாகனங்கள் வந்தால் தான் இதை அடித்து தூக்க முடியும். ஆனால் அவர்கள் வந்ததோ மாருதி பலினோ கார். சரியா? அதே போல அவர்கள் இந்த சம்பவத்தை பார்த்த உடனே நிறுத்தி விட்டார்கள், காரை நிறுத்தி விட்டாங்க. இவங்க காரை நிறுத்த முடியாமல் ஒரு 100 அடி 120 அடி இருக்கும் தள்ளி போய் நிறுத்தி தான் இறங்கி வராங்க. ஆக இருவரும் பேசினா அவர்களுக்கு சமாதானம் ஆகிவிட்டு சென்று விட்டார்கள். இந்த பிரச்சனையே ஒன்று அப்படியே விட்டுருக்கலாம், அல்லது அவர்கள் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே உள்ள ஏதாவது ஒரு காவல் நிலையத்திலோ அல்லது அடுத்த அருகில் உள்ள உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திலோ அல்லது அதை தாண்டி விழுப்புரம் காவல் நிலையத்திலோ அல்லது அதையும் தாண்டி திண்டிவனம் காவல் நிலையத்திலோ அல்லது எஸ்ஆர்எம் காலேஜுக்கு அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ இவர்கள் புகார் அளித்திருக்கலாம். இவர்கள் எந்த காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கவில்லை. அதை பற்றியும் பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் புகார் கொடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் அந்த சிவபெருமானிடம் புகார் கொடுத்து விட்டு விட்டேன், வேறு யாரிடமும் நான் புகார் கொடுக்கவில்லை, அவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்கிறார். சிவபெருமானை வணங்கக்கூடிய ஒரு பக்தனுக்கு இது நல்ல சொல்தான். அதனால் யார்கிட்டையுமே நான் வந்து புகார் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதற்கு பிறகு நான் கடவுளிடம் இதை ஒப்புவித்து விட்டேன், அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் அதற்கு பிறகு வேறு எங்கும் இதை பற்றி பேசியிருக்கக்கூடாது. ஆனால் இவர் சென்றது எஸ்ஆர்எம் காலேஜில் நடைபெற்ற சைவ சித்தாந்த மாநாட்டிற்காக சென்றவர். அங்கு சென்று அந்த மாநாட்டு மேடையில் இதை சொல்கின்றார், என்னை கொல்வதற்கு சதி நடக்கின்றது, என்னை காரில் பின்தொடர்ந்து வந்து என்னை கொல்வதற்கு முயற்சித்தார்கள், அந்த சிவபெருமானின் கருணையால் நாங்கள் தப்பித்தோம் அப்படின்னு சொல்றாரு. இவர் சிவபெருமான்கிட்ட ஒப்படைச்சவர், அப்புறம் அங்கேயும் அதை பற்றி போய் பேசுறாரு. சரி, பேசிட்டார். அது தெரிந்தவுடன் தான் காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கின்றது. சிசிடிவி செக் பண்றாங்க. கடைசியில் அவங்க மேல எந்த தவறும் கிடையாது. இப்ப அவங்க தான் வந்து இவர் மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. அதிவேகமாக வந்த கார் எங்க காரை மோதி விட்டது, இதுதான் மிக சரியான உண்மை. ஆனா இவர்கிட்ட வந்து கேட்டப்ப, பத்திரிகையாளர் கேட்டப்ப, நான் ஒண்ணு யாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, சிவபெருமான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டாரு. அடுத்ததாக யார் அந்த காரில் வந்தவர்கள் என்று சொன்னால், ஒரு தாடி, ஒரு தொப்பி, தாடி தொப்பி, அவர்கள் தான் இருந்தார்கள். எப்படி அந்த ஒரு கலவரத்தை மூட்டுவதற்கு எவ்வளவு அருமையான ஒரு நாடகத்தை ஆடுகின்றார்கள். அதாவது முஸ்லீம் தான் இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டா, எங்க இப்பதானே எல்லாமே வந்து சிறுபான்மையினருக்கு தானே செய்யறாங்க. இந்த ஆட்சி வந்து சிறுபான்மையினருக்கான ஆட்சியா தானே இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு என்னங்க? சொல்லி விடுங்க தலைவர், இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, சொல்லுங்க. கார் ஓட்டுனவர் சேதம் அடைஞ்சிருக்கு, அது அது சொன்னதுக்கு தான் அவங்க இதா பேசுறாங்க. அதுக்குள்ள அடைஞ்சிருக்குமான்னு நீ சொல்லியா? நீ கார் ஓட்டுனர் சார், மதுரையிலிருந்து நாங்கள் சென்னைக்கு மாநாடுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த உளுந்தூர்பேட்டையோட டோல்கேட்டை தாண்டி தான் நாங்கள் வர்றோம். இல்லை எங்க நான் சொன்னேன்னா அவர் 2 பேர் என் பிஏ வரும். மதுரையிலிருந்து காலையில் 5:30 மணிக்கு பூஜை முடிச்சுட்டு 6 மணிக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம். உளுந்தூர்பேட்டையிலேருந்து இப்படி திரும்புகிற இடத்துல நாங்கள் வந்து கொஞ்சம் பேரடி கார்டுன்னு வச்சுருக்காங்க, அதை இடிச்சுக்கிட்டு
நடுவை வந்து ஒரு இடி இடிச்சோன்னே நில குழஞ்சி போயிட்டோம். நான் அப்படி மயக்கமாக செஞ்சேன். அப்புறம் இவர் தான் இது பார்க்குறதுக்குள்ள தொப்பி தாடி அவ்வளோதான். வண்டிக்கு நம்பர் பிளேட் இல்லை. நம்பர் பிளேட் இல்லை. இன்ன வரைக்கும் அந்த லோக்கல் லிமிட்ல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகல. நம்ம இன்டிமேட் பண்றோம். அதான் சொல்லிட்டேன்ல. சிசி கேமரா வச்சு அரசாங்கம் தான் கண்டுபிடிக்கணும். தாடி சிசி கேமரா வச்சு அரசாங்கம் தான் கண்டுபிடிக்கணும். கான்ட்ரோவர்சி ப்ளீஸ் டோன்ட் கிரியேட் கான்ட்ரோவர்சி சார் ப்ளீஸ். ஆமாம், அவ்வளோதான் சொல்லுவேன். இதான் சொல்லிட்டேன்ல. நீ எதானே கேட்டீங்க எதான். ஓகே வாங்க சார். அது உளவு அது காவல்துறை பார்த்துக்கிறாங்க. அரசாங்கம். வாங்க சார். நான் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கல. நான் கம்ப்ளைண்ட் சிவபெருமான்ட்ட தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சிறுபான்மையினுக்கு தானே சலுகைகள், சலுகை பூரா அங்கே தானே செய்கிறாங்க. நான் கொடுத்தா இடம் எடுக்காது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. போலீஸ்ல நீங்கள் அவரை பற்றி சரியாக விசாரியுங்கள். இதோடு இது இருக்க விடவில்லை. இந்த முதல் அட்டம்ப்ட் தோல்வி அடைந்திருந்தால் அடுத்தடுத்த அட்டம்ப்டை உங்களுடைய டிரைவரே செய்வார். இன்னொன்று எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க இத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருந்தும் எந்த இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம போறீங்கன்னா, அப்படி வேகமாக சென்று எதை கொண்டு போய் காரில் இருந்ததை கொண்டு போய் மறைப்பதற்காக நீங்கள் அவ்வளவு வேகமாக சென்றீர்கள். இதில் காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள், காவல்துறைக்கும் சரி எங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். இவர் கார் சென்ற வழித்தடத்தில் உள்ள அத்தனை கேமராக்களையும் சிசிடிவிகளையும் செக் பண்ணுங்கள். அதே போல் SRM காலேஜுக்கு உள்ள சிசிடிவியை இவர் காரில் சென்று இவர் இறங்கும் வரை வேறு எதுவும் அதிலிருந்து இறக்கப்பட்டதா, வேறு நபர்கள் அந்நியர்கள் அல்லது சில பேர் சொல்வது போல பெரும் தொழிலதிபர்கள் யாரும் இவர் காரில் இருந்து இறங்கினார்களா, இவருக்கு இந்த ஐடியா கொடுத்தது யாரு அப்படிங்கிறத முதல்ல SRM காலேஜுக்குள்ள உள்ள சிசிடிவி கேமரா வரையிலும் நீங்கள் செக் பண்ணுங்க. இது ஒன்று. இரண்டாவதாக, நிறைய பேர் வரிந்து கட்டி கொண்டு வந்தார்கள். ஆனால் உண்மை தெரிந்தவுடன் இவர் மேல் கோபம் தான் வந்ததோடைய வேற எந்த விதமான எங்களுக்கு ஆதங்கமும் இல்லை. அதே போல HMK ஹிந்து மக்கள் கட்சி, அவர் பேர் கூட சோலைக்கண்ணன் அவர்களுக்கு எங்களது நன்றி. ஏன்னா உடனடியாக அவர் இதை தெரிந்தவுடன் சுதாரித்துக் கொண்டு அவர் ஒரு பைத்தியம், அவரை நம்பாதீர்கள் என்று சொல்லிவிட்டார். உண்மைதான். அவர் அந்த கேமராக்களுக்கு முன்பு, நிருபர்களுக்கு முன்பு பேசும்போதே தெரிகிறது அவர் ஏதோ பைத்தியமாக தான் இருப்பார் நினைக்கிறேன். அவரை சரியான மருத்துவமனையில் அனுமதித்து அவரையும் செக் பண்ணுங்க. இரண்டாவதாக, ஓட்டுநர் மீது பதிந்த FIR மட்டும் பத்தாது, அவரை தூக்கி உள்ள வைத்து விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரித்தால் பல உண்மைகள் வெளியில் வரும் என்றே நம்புகிறோம். இது நாங்கள் மட்டும் சொல்லலை, உங்களுடைய மதுரை மக்களும் சரி, சென்னையில் உள்ள பொதுமக்களும் சரி, இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் சிசிடிவி படத்தினை பார்த்ததற்கு பிறகு அனைவரும் சொல்லுவது, டிரைவரை மட்டும் கைது பண்ணாதீங்க, அந்த ஆதீனத்தையும் கைது பண்ணுங்கள் என்பதுதான். இதனை 2 நாட்களாக நாமும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். எனவே இதை மேம்போக்காக விட்டுவிடாமல் ஆழமாக ஆதீனத்தையும் அவரது உதவியாளரையும் கார் ஓட்டுநரையும் அந்த காரில் வந்த அத்தனை பேரையும் விசாரியுங்கள். காரில் சென்றது இவர்கள் மட்டுமல்ல, வேறு சிலரும் காரில் சென்றிருக்கின்றார்கள். அது இல்லாமல் வேறு பொருள்களும் அதில் சென்றுள்ளது என்பதை நாங்கள் இங்கு கோடிட்டு காட்ட விரும்புகின்றோம். வானதி சீனிவாசன் அவர்கள் சிசிடிவியை மட்டும் நம்பக்கூடாது, ஆதீனத்தை நம்புங்கள் என்று சொல்கின்றார். நம்பிக்கைக்குரிய ஆதீனமாக இருந்தால், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இதே அருணகிரிநாதரோ குன்றக்குடி அடிகளாரோ சொல்லி இருந்தால் நிச்சயமாக மக்கள் அனைவருமே கொதிப்படைந்திருப்பார்கள். ஆனால் இது ஒரு ஃப்ராட் சாமியார் என்பதற்காக அனைவரும் எதிர்க்கின்றார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு புரிந்த இந்த உண்மை கூட பொதுமக்களின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்களுக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன். அடுத்ததாக அக்கா தமிழிசை, ஒரு மாநிலத்திற்கும் ஒரு யூனியன் பிரதேசத்திற்கும் 2 மாநிலமே வச்சுக்கோங்க, 2 மாநிலத்திலையும் நீங்கள் ஒரு ஆளுநராக இருந்துட்டு இந்த பகல்காம் பிரச்சனையிலிருந்து நாம மீள முடியாமல் இருக்கின்ற பொழுது நீங்களுமே இந்து முஸ்லீம் பிரச்சனையை கிளப்பி விடுற மாதிரி ஒரு பேச்சு பேசுனீங்கன்னா உங்களை நாங்கள் எந்த லிஸ்ட்டில் சேர்க்கிறது? முன்னாள் ஆளுநர் பேசுகின்ற பேச்சா? ஒரு முதிர்ந்த அரசியல்வாதி பேசுகின்ற பேச்சா? தமிழ்நாட்டில் முன்பு இருந்த முன்னாள் பிஜேபி தலைவர் பேசுகின்ற பேச்சா இது? ஒரு சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் போதிக்கக்கூடிய
கடவுளை பற்றி பேசக்கூடிய அந்த வாயினால் ஒரு ஆதீனம் பேசியது எதுவுமே உண்மை கிடையாது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இன்று வரை அவர் சொல்லிக் கொண்டிருப்பது எதுவுமே உண்மை கிடையாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு ஆதீனத்தை நம்பி யாரும் மோசம் போய்விடாதீர்கள். மதுரை பகுதி மக்கள் எவ்வாறு ஒற்றுமையுடன் இருக்கின்றார்கள் என்பதை இப்பொழுது சித்திரை திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது. தெரியாதவர்கள் அங்கு சென்று பாருங்கள். இந்த ஆதீனம் அவர் வெளியில வரமாட்டாரு, அதனால அவருக்கு அதை பற்றி தெரியாது. தெரிஞ்சாலும் அவர் அதை காதை மூடிக்கிறார், கண்ணை மூடிக்கிறார், பார்க்க மாட்டார். ஏனால் இவரிடத்தில் உண்மை கிடையாது, நேர்மை கிடையாது, பொறுமை கிடையாது, வாய் பேச்சில் சுத்தமில்லை. ஆக இந்த மட அதிபரை நம்பி நீங்கள் உங்களது ஒற்றுமையை என்றும் விட்டுவிடாதீர்கள். நமது ஒற்றுமையால் தான் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை ஒன்றுமில்லாமல் செய்தோம். அதேபோல் இந்த ஆதீனத்தையும் நமது ஒற்றுமையாலே தூக்கி எறிவோம். ஒற்றுமையாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அபு.